வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பெரும்பாலான வீடுகளில் வெந்தயம் ஒரு முக்கியமான சமையல் பொருளாக இருக்குங்க. இதனுடைய விதைகள் மட்டும் கிடையாது, வெந்தய கீரையுமே மருத்துவ குணம் கொண்டது தான். நம்ம தினசரி நம்மளுடைய உணவுகளில் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகள்லாம் கிடைக்கும். அதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம உணவுகளில் வெந்தயத்தை வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அல்லது இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை வந்து வெதுவெதுப்பான நீரோட நம்ம வந்து மறுநாள் காலையில் எடுத்துக்கொள்வதுமே பல நோய்கள் நமக்கு வந்து தீர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த நோய்கள் என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்தப்படுது, வெந்தயம் வந்து நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம். இப்போ வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது செரிமானத்திற்கு உதவுவதோடு அமிலத்தன்மை, வயிறு வீக்கம் மற்றும் வாயு தொந்தரவு போன்ற பிரச்சனைகளையுமே தீர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்கள் ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தினுடைய தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்கிறது சிறந்த தீர்வாக அமையும். வெந்தயத்தை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே செரிமானம் உங்களுக்கு மேம்பாடு அடையும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. காரணம் வெந்தயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது. இந்த வெந்தயம் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். வெளியேற்றிவிட்டு செரிமான மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்தக்கூடியதாக வெந்தயம் உங்களுக்கு வந்து பயன்படும். கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்பாடோட வைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கிறது, வெந்தயத்தை சமைத்து எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே மற்றொரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னா உங்களுடைய கொலஸ்ட்ராலோடைய அளவை எளிதாக உங்களுக்கு வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த எல்டிஎல்லினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் உடல் எடையால் அவதிப்படுப்பவர்கள்லாம் ஊற வைத்த வெந்தயத்தை காலில் வெறும் வயிற்றில் இளம் சூடான தண்ணீரோட பருகுவது நல்ல பலன் கொடுக்கும். அது வந்து கொலஸ்ட்ரால்ஸ் உங்களுக்கு வந்து எரிச்சிரும். ஸோ இப்போ ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய போதுமான ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு வந்து கிடைக்காது. அப்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அதனால் இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொடுத்து கெட்ட கொழுப்புகளை வந்து நம்ம வந்து விடுபட வைக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வெந்தயத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயம் நமக்கு வந்து பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் வலிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வெந்தயத்தை வந்து அவங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகள், மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று பிடிப்புகள், அதீத ரத்தப்போக்கு போன்ற தொந்தரவுகளை வந்து சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக வெந்தயம் வந்து ஊற வைத்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அல்கலாய்டுகள் மாதவிடாய் வலியை வந்து குறைக்கும் அப்படின்றது பல ஆய்வுகளின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இப்போ இந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம். அப்போ அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கணும்னா இயற்கையாகவே நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். வெந்தயம் வந்து இயற்கையாகவே நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கும். அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த உடல் சூட்டை வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தி மாதவிடாயை வந்து முறையாக வந்து உங்களுக்கு வந்து நடக்க வைக்கும். முறையற்ற மாதவிடாயை சரி செய்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நீங்கள் உடனே வந்து நிறுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயத்தை நீங்கள் குறைந்த அளவு எடுத்துக்கொண்டாலே போதுமானதான். குறைந்த அளவு வெந்தயமே உங்களுக்கு வளமான அளவில் மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாகலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடை இழப்பு உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். வெந்தயம் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு நல்ல டயட் நல்ல வந்து டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கூடிய ஒரு உணவாக இருக்கலாம். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கேலக்டோமைன் அப்படின்ற பொருள் வந்து உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகள் மற்றும் சர்க்கரையை வந்து கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து வயிற்றை நிரப்பி எளிதில் பசி எடுக்காவிட்டாலும் அதிக உணவு உட்கொள்வது தடுக்கும். ஸோ உடலுடைய எடையை வந்து குறைக்க விரும்புகிறவங்களாம் இரவில் வந்து ஊறவிக்கப்பட்ட வெந்தயத்தினுடைய தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்வது எடை இழப்பில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் தினசரி அதனை வந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. அது ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு அதிகமாக போயிட்டு அந்த வெந்தயத்தை இதை எடுத்துக்கொண்டுருவீங்க. அதனால தான் அந்த மாதிரி அதுக்காக தான் மருத்துவ பரிசோதனை வந்து வேணும், ஒரு மருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வெந்தயத்தை நீங்கள் சமைத்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே அதுவே உங்களுக்கு அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதிலிருந்து உங்களை ஸ்டாப் பண்ணும். ஏன்னா பசியை கட்டுப்படுத்தும். ஸோ இதில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக
எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். இதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகள், தொப்பை போன்ற அமைப்புகள்லாம் கரைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அது உங்களுக்கு ஆரோக்கியமான கலோரியாக மாற்றப்பட்டுவிடும். ஸோ அப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது கட்டுக்கோப்பான கச்சிதமான அந்த உடல் எடையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வெந்தயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் கரையக்கூடிய நார் சத்து இருக்கிறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அமினோ அமில சத்து வெந்தயத்தில் இருக்கிறதால இன்சுலினுடைய சுரப்பை நம்முடைய உடலில் வந்து சீராக வைக்கும். இரவு நேரங்களில் வெந்தயத்தை வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு விடிந்ததும் தண்ணீரோட சேர்ந்த வெந்தயத்தை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்கள் வெந்தயத்தை சமைத்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, மாவுச்சத்தெல்லாம் கிடையாது, நார் சத்து தான் இருக்குது. இது உங்களுடைய ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், சுகரே வரக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே இப்போ இருந்து வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரும அழகை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாங்க. நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை நீங்கள் நன்றாக அரைத்து அதை வந்து உங்களுடைய சருமத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தின் மீது பயன்படுத்தலாம். தீக்காயம், கொப்புளம் பிரச்சனைகளை இது வந்து தீர்க்கும். நீண்ட நாட்களாக மறையாமல் இருக்கக்கூடிய தழும்புகள் கூட உங்களுக்கு வந்து மறைய ஆரம்பிக்கும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த முக அழகிற்கு வெந்தயம் வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். வெந்தயத்தை வந்து நீங்கள் ஊற வைத்து தயிரோடு சேர்த்து பேஸ்ட் போல் அரைச்சி ஃபேஸ் பேக் மாதிரி வந்து உபயோகப்படுத்தலாம். இல்லைனா வெந்தயத்தை வந்து நீங்கள் சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உணவுகள் எடுத்துக்கொண்டாலும் மறைத்து பூசினாலுமே இதன் மூலம் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்பட்டுவிடும். அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வெந்தயம் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுத்து சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். தலைமுடி பிரச்சனைகளுக்கு தீர்வாக வெந்தயம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ வெந்தயத்தை வந்து நீங்கள் பேஸ்ட் போல் அரைத்து தலையில் நன்றாக வந்து மசாஜ் செஞ்சு குளிச்சுட்டு வரும்போது தலைமுடி வந்து வலுவலுப்பாகவும் கருமையாகவும் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை வந்து நீங்கள் சேர்த்து ஊற வைத்து மறுநாள் காலையில் வெந்தயத்தோடு வந்து சேர்த்து தேங்காய் எண்ணெயை தலையில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வு குறையும். இந்த பேன் பொடுகு தொல்லை நீங்கிடும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து தலைமுடி கொடுக்கறதுக்கு வெந்தயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். காய்ச்சலை குறைக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாங்க. வெந்தயத்தூள் ஒரு தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு மற்றும் தேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் நீரில் கலந்து குடிக்கும் போது காய்ச்சல் வந்து உங்களுக்கு வந்து குறையும். உடல் இழந்த ஆற்றலை வந்து மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை தன்மையானது இருமலையுமே உங்களுக்கு வந்து குறைக்கும். ஸோ காய்ச்சலை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சீதபேதியை நிறுத்தக்கூடியதுங்க வெந்தயம். 20 கிராம் அளவிற்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்து வறுத்துக்கொள்ளணும். அதில் இடித்த வெல்லத்தை 50 கிராம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு நாளைக்கு 4 முறை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீதபேதி உங்களுக்கு நிற்கும். சிறிது வெந்தயத்தை எடுத்து மோரில் போட்டு ஊற வைத்து அரைத்து மோரோட கலந்து நீர் மோராக குடித்தாலுமே சீதபேதி உங்களுக்கு குணமாகும். வயிற்று கடுப்புமே இதன் மூலமாக குணமாயிடும். இப்போ உடல் சூட்டினால சில சமயங்களில் திடீரென்று ஏற்படக்கூடிய வயிற்று கடுப்பு, வயிற்று வலியாக இருந்தாலுமே வெந்தயத்தை வறுத்து நீர் விட்டு காய்ச்சி சிறிதளவு தேன் கலந்து அந்த நீரை நீங்கள் குடிக்கணும். அல்லது வெந்தயத்தை பொடியாக்கி மோரில் கலந்து குடிக்கலாம். இப்படி செஞ்சாலுமே வயிற்று கடுப்பு வந்து உங்களுக்கு குணமாகுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா வெந்தயத்தை தொடர்ந்து சமைத்தும் எடுத்துக்கலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெதுவெதுப்பாகவும் நீங்கள் அந்த வெந்தய தண்ணீரோட சேர்த்து வந்து பருகலாம். வெந்தயத்தை வந்து நீங்கள் சமைத்தும் எடுத்துக்கலாம். ஃபேஸ் பேக் மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.